வாட் மோட்டிவேஷன் கெட்ஸ் யூ? நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. அது வந்து உங்கள் மைண்ட் செட்டை பூஸ்ட் பண்ணுமே தவிர எதுவும் நடக்காது. ட்ரீமை வந்து எக்ஷன் ஆக்கணும்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, உங்களால் அது முடியாதுடா, இது முடியாதுடான்ட்டு. நீங்கள் சப்போஸ் நினைக்கலாம், நம்மளால் ஜெயிக்க முடியாதுடா, நமக்கு சக்ஸஸ் இல்லைடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் போகலாம். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ஃபிர்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றியோ இல்லை லயனல் மெஸ்ஸியை பற்றியோ இல்லை வேற யாராவது பற்றியோ பேச வரல. உங்களால் உங்கள் லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகலாம் பற்றி தான் பேச வரேன். நான் இந்த உலகத்தில் வந்தது 8 பில்லியன் பேர் இருக்காங்க. ஸோ அப்படி 8 பில்லியன் பேரால் ஏன் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியல? ஏன்னா வந்து சக்ஸஸ் வந்து சில விஷயம் வந்து டிமாண்ட் பண்ணுது. ஸோ அப்படி என்ன தான் டிமாண்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒன்றும் பெரிய சக்ஸஸோ இல்லை அட்வைஸரோ கிடையாது. சக்ஸஸ் ஆகினா சில பேர் வந்து சில இம்பார்ட்டன்ஸான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு சில டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க். நீ யார்கிட்ட போய் கேட்டாலும் முதலாவது சொல்கிற விஷயம் வந்தது ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க்கை பற்றி சில வரிகள் சொல்கிறேன் கேளுங்க. டோன்ட் பிலீவ் இன் லக், பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க். நீங்கள் வந்து லக்கில் நம்பாதீங்க. எல்லாரும் வாழ்க்கையிலையும் அதிசயமாக எதுவும் நடக்காது, லக்கில் எதுவும் நடக்காது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோ அவ்வளோ வந்து நீங்கள் சக்ஸஸாக நெருங்குற அர்த்தம். ஸ்டாப் ட்ரைங் டு ரஷ் த ப்ரொசஸஸ் ஓர் சர்ச்சிங் ஃபார் அ ஷார்ட் கட். தேர் இஸ் நான். நீங்கள் வந்து ஷார்ட் கட்டோ இல்லை ஸ்மார்ட் ஒர்க்காலையோ சக்ஸஸை பற்றி செய்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஷார்ட் கட்டால் கண்டிப்பாக போக முடியாது. உங்களால் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், டேலண்ட் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் இஸ் நத்திங். நீங்கள் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் போதாது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே சக்ஸஸுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா பேஷன். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் தான் பொறுமை வந்தது சில பேர் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த கட்டத்தில் தான் வந்து நிறைய பேர் அவங்களுடைய முயற்சியை கைவிடுறாங்க. அவங்களுக்கு பொறுமை இல்லை, தோற்று போகும்போது அவங்களுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அந்த பேஷனை பற்றி சில வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்க. இஃப் யூ ஆர் லூசிங் த பேஷன், யூ ஆர் லூசிங் த பேட்டில். நீங்கள் வந்து உங்களோட பொறுமை நீங்கள் இழக்கிறீங்கன்னா உங்களோட லட்சியத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நத்திங் ஹேப்பன் ஸ்லோலி அண்ட் சடன்லி. நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா நீங்கள் யார் எடுத்தாலும் பாருங்கள், ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லயனல் மெஸ்ஸியாக இருக்கட்டும், யாரை வேணாலும் பாருங்கள், எடுத்த உடனே யாரும் முன்னேறலை. தோற்று போகும்போது தான் ஒரு வெற்றி வந்து சேரும். அதனால் ஒரு தோக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட பேஷன்ஸ் இழக்காதீங்க. ஏன்னா இந்த கட்டத்தில் தான் வந்து நிறைய பேர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் அவங்களோட லட்சியத்தை இழக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். ஏன்னா ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி தோத்துறீங்கன்னா, உங்களோட பேஷன்ஸை நீங்கள் இழக்கிறீங்கன்னா, ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ மூணாவது விஷயம் வந்தது சாக்ரிஃபைஸ். ஒன்று இழந்து தான் ஒன்று கிடைக்கணும். ஸோ அப்படி வந்தது நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம டைமையோ இல்லாட்டி நம்ம ஜொப்பையோ நமக்கான ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ வாண்ட், தென் வாட் யூ வாண்ட் பிகம் தி சாக்ரிஃபைஸ். நீங்கள் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இல்லைன்னா உங்களோட லட்சியத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு ஒரு அர்த்தம். எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ப்ரைஸ். எல்லாத்துக்கும் ஒரு விலை ஒன்று இருக்குது. தி கொஸ்டின் இஸ், are you ready to pay for the life you desire? நீங்கள் வந்து உங்கள் லட்சியத்துக்கு sacrifice பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நாலாவது விஷயம் என்னென்னா consistency is what transform average into excellence. You will never achieve greater success. Consistency இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் உண்டு. நம்ம கோலை வந்து ஃபோக்கஸ்டாகவே இருக்கணும். ஸோ அஞ்சாவது விஷயம் வந்து டிசிப்ளின். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசிப்ளினாக இருந்தே ஆகணும். ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டாக போகவே முடியாது. மோட்டிவேஷன் கெட்ஸ் யூ கோயிங், பட் டிசிப்ளின் கீப் யூ க்ரோவிங். நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் செட் ஒன்று வரும், நம்ம எப்படி சரி சாதிக்கணும். பட் டிசிப்ளின் வந்து உங்களே வளர்க்கும். ஒரு 4 மணிக்கு நீங்கள் எழும்பி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களோட டிசிப்ளின். ஏன்னா 4 மணிக்கு யாரும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ 5 மணிக்கு ட்ரைனிங் இருந்ததுன்னா 6 மணிக்கே போய்த்து விளையாட்டுவார். ஏன்னா அது அவரோட டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு அவரை இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து வச்சிருக்கேன். There will be days when you don't feel like doing. You have to push through those days regardless of how you feel. நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டா எதுவுமே நடக்காது. நீங்கள் வந்து செயலாகணும், டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். இதுவும் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆறாவது விஷயம் வந்தது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி வந்தது தைரியம் இருக்காது. சில பேருக்கு வந்து தைரியம் இருக்கும், சில பேருக்கு வந்து தைரியம் இருக்காது. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. கான்ஃபிடன்ஸ் இஸ் ஐ வில் பி ஃபைன் தே டோன்ட் லைக் மீ. ஸோ கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா,
நான் வந்தது ஃபைனாக இருப்பேன், அவங்க என்னை பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் நான் வந்தது ஓகே தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். There will always be someone judging you for who you are and what you want from life. உங்கள் லைஃப்பில் வந்தது யாராவது ஒருத்தர் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உன்னால் இது பண்ண முடியாதுடா, உன்னால் அது பண்ண முடியாது, யாராவதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யார் பேச்சையும் கணக்கெடுக்காமல் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருந்தாலே போதும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 7வது விஷயம் வந்தது பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நிறைய பேரோட லைஃப்பில் வந்தது இந்த கட்டத்தில் வந்தது ஒரு லோ மைண்ட் செட்டுக்கு போகிற கட்டம் தான் இது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும்போது யாராவது தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உன்னால் அது பண்ண முடியாதுடா, உன்னால் இது பண்ண முடியாதுடா, உன்னால் அங்கே போக முடியாது, உன்னால் அது செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில டைமில் வந்தது உங்கள் பேரண்ட்ஸ் வந்தது உங்களை நம்ப மாட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது உங்களை நம்ப மாட்டாங்க, சில பேர் வந்தது உங்கள் கசின்ஸ் நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்தது உங்களே நம்பினாலே போதும், நீங்கள் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு பணக்காரனால் மட்டும் இல்லை வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பையனாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்தது பிலீவ் இன் செல்ஃப். எல்லாராலையும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் 7 விஷயத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், sacrifice, consistency, discipline, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பிலீவ் இன் செல்ஃப். இது வந்தது சக்ஸஸ் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இது. உங்கள் மைண்ட் செட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு ஃபுட்பால் பிளேயராகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்கும். மைண்ட் செட்டை வந்தது நீங்கள் கைவிடவே விடாதீங்க. உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வைங்க, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் வந்தது உங்களே தேடி வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.